இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மேட்டர் அரௌண்டஸ் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி டாபிக். ஸோ இப்போ இந்த டாப்பிக்லாம் நம்ம டீட்டெயிலாக போவோம். ஸோ இன்ட்ரடக்ஷன், மேட்டர் இஸ் ஆல் அரௌண்டஸ். ஸோ மேட்ரு பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கும், நம்ம சுற்றி இருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா மேட்ரு தான். த ஏர் யூ ஆர் ப்ரீத்திங் இஸ் ஆல்சோ மேட்டர். மேட்டர் இஸ் டிஃபைன்ட் அஸ் எனிதிங் தட் ஹேஸ் மாஸ் அண்ட் takes up space. ஸோ மேட்டர்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எனிதிங் தட் ஹேஸ் மாஸ் அண்ட் ஆக்குப்பை ஸ்பேஸ். ஸோ அது வந்து ஒரு வெயிட் வால்யூம் இருக்கும், ஸோ மாஸ் இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து ஆக்குப்பை பண்ணிக்கும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா மேட்டர் அப்படின்னு சொல்லுது. ஸோ சிம்பிளாக என்னென்னா மேட்டர் இஸ் எனிதிங் தட் ஹேஸ் மாஸ் அண்ட் ஆக்குப்பை ஸ்பேஸ். மாஸ் இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து ஆக்குப்பை பண்ணிக்கும். Matter is found in 3 major states: solid, liquid and gas. So matter made up of all matter is made up of atoms. Atoms are the smallest particle of matter. So matter எல்லாம் எதால் ஆகப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து made up of atoms. Atoms பார்த்தீங்கன்னா வந்து smallest particle of matter. ஸோ அணுக்கள் பார்த்தீங்கன்னா வந்து smallest particle of matter அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. There are so small that cannot see them with your eyes or even with a standard microscope. ஸோ அது ஒரு ஆட்டம்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மாலாக இருக்கும், ஸ்டாண்டர்ட் மைக்ரோஸ்கோப்பை வச்சு கூட பார்க்க முடியாது. எ ஸ்டாண்டர்ட் ஷீட் ஆஃப் பேப்பர் இஸ் அபவுட் மில்லியன்ஸ் ஆட்டம் திங்க். ஸோ அந்த ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்கன்னு வச்சுக்கோங்க, அது எவ்வளோ திக்னஸ் இருக்குன்னா மில்லியன்ஸ் ஆட்டம்ஸ் அதில் இருக்குமா. ஸோ அவ்வளோ வந்து ஆட்டம்ஸ் வந்து அதில் இருக்குது அந்த பேப்பரில். ஒரு திக் பேப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ திக்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Science has come up with the technology to identify structure of atoms. Scanning electron microscope and tunneling electron microscope which uses electricity to map atoms. So scientists வந்து ஸோ இந்த ஆட்டம்ஸோட ஸ்ட்ரக்சரை வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட வந்தது தான் பார்த்திங்கன்னா ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அண்ட் டனலிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். அது வந்து எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி அந்த ஆட்டம்ஸோட ஸ்ட்ரக்சரை வந்து மேப் பண்ணும். ஸோ என்னென்னு ரெண்டு பார்த்துக்கோங்க, ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அண்ட் டனலிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஸோ எதை யூஸ் பண்ணோம்? எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணும். There is more about atoms in the later, but let's learn about the 3 states of matter. So 3 states of matter என்னென்ன அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, என்னென்ன சாலிட், லிக்விட், கேஸ். ஸோ பிசைட்ஸ் இங்கே ஒரு டு யூ நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 4th ஸ்டேட் பார்த்திங்கன்னா பிளாஸ்மா அப்படின்னு வரும். 5th ஸ்டேட் பார்த்திங்கன்னா போஸ் எயின்ஸ்டைன் கண்டென்சேட்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஓல்ட் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க, கொஷின்ஸாகவும் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. அதாவது 3 மேட்டர்ஸ் நமக்கு தெரியும் ஏற்கனவே, சாலிட், லிக்விட், கேஸ்னு. ஸோ 4th ஸ்டேட் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி கொஷின் கேட்டிருக்காங்க. பிசைட் சாலிட்ஸ், லிக்விட் அண்ட் கேஸஸ் தேர் ஆர் 2 more states: plasma and போஸ் எயின்ஸ்டைன் கண்டென்சேட்ஸ். Plasma is not a common state of matter on Earth, but may be the most common state of matter in the universe. For example, stars including sun are covered in plasma. Plasmaல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா stars including sunனும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Bose-Einstein condensate is gas like a state of matter that exists at extremely cold temperature. ஸோ இது எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும்னா எக்ஸ்ட்ரீம்லி கோல்ட் டெம்பரேச்சரில் தான் இது எக்ஸிஸ்ட் ஆகும். இட்ஸ் அ கேஸ் லைக் அ ஸ்டேட். ஸோ கேஸ் மாதிரியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. It was predicted around 1925 and confirmed in 1995. This is used in the field of cryogenics. ஸோ 1925 வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க, கன்ஃபார்ம் பண்ணுறது 1995 வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. க்ரையோஜெனிக் என்ஜின்லாம் இருக்குது இல்லையா, ஸோ ராக்கெட்லலாம் யூஸ் பண்ணி, ஸோ அங்கே வந்து இந்த ஃபீல்ட் ஆஃப் க்ரையோஜெனிக்கில் இந்த போஸ் எயின்ஸ்டைன் கண்டென்சேட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டே பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் நேச்சர் ஆஃப் மேட்டர் ஆக்குப்பை ஸ்பேஸ் அண்ட் ஹேஸ் மாஸ். நம்ம ஏற்கனவே பார்த்த பாயிண்ட் தான் அது. ஸ்பேஸ் இருக்கும் அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாஸ் இருக்கும், வெயிட்டும் இருக்கும். பட் வாட் இஸ் இட்ஸ் நேச்சர்? Asian philosopher pondered over such question. In India, philosopher named Kannada and in Greece, philosopher named Democritus came to somewhat similar idea. ஸோ ரெண்டு பேரும் ஒரு சிமிலர் ஐடியாவுக்கு வராங்க. ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, நான் அதை அப்படியே சொல்லிடுறேன். ஒரு த்ரெட் எடுத்துக்கோங்க, 2 பீஸாக கட் பண்ணுங்கள், மறுபடியும் 2 பீஸாக வரும் இல்லையா, ஸோ அதில் ஒரு பீஸை வந்து 2ஆக கட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஸ்மால் இதாக கட் பண்ணிட்டே போங்க. ஸோ கடைசியில் வந்து கட் பண்ண முடியாத நிலமை வரும், இல்லைனா வந்து ஒரு ஷார்ப் நைஃப் இல்லாத மாதிரி வரும். இது ஒரு இமேஜினரி தாட் எக்ஸ்பிரிமெண்ட் தான். பாசிபிளாக இது வந்து ப்ராக்டிஸ் கிடையாது, ரொம்ப சின்னதாக மைன்யூட்டாக கட் பண்ணுற அளவுக்கு பாசிபிள் ப்ராக்டிஸ் கிடையாது. Imagine if you can cut as fine as possible or able to see even the very small things. Can we cut the rope into 2 without an end?
Canada and Democritus said, no, we cannot go on endlessly. So endlessா அது வந்து கட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்க முடியாது. There will be a point at which we will not be able to cut the thread further. ஒரு பாயிண்ட் வரும், அந்த த்ரெட் வந்து எவ்வளோ தான் நீங்கள் கட் பண்ணுவீங்க, ஒன்று வந்து நைஃப் வந்து ஷார்ப்பாக இல்லாமல் போயிடும், இல்லைனா வந்து அந்த அளவுக்கு துல்லியமாக கட் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட நைஃப் இல்லாமல் போயிடும், இல்லைனா வந்து அதை கட் பண்ண முடியாமல் போயிடும். தட் இஸ் த பாயிண்ட் வென் வி ரீச் மாலிகுல்ஸ் ஆட்டம்ஸ். ஸோ அந்த பாயிண்டில் வந்து நம்ம அந்த மாலிகுல்ஸையும் ஆட்டம்ஸையும் ரீச் பண்ணிவிடும். இதை பற்றி நம்ம லேட்டராக படிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோல்டு இஸ் மேட் அப் ஆஃப் டைனி கோல்டு பார்ட்டிகல்ஸ் and water is made up of tiny water particles. The tiny particles present in all matter are called atoms or molecules. அந்த tiny particles வந்து இருக்கு இல்லையா, ஸோ அந்த மேட்டரில் எக்ஸிஸ்ட் ஆகுது இல்லையா, அதை தான் நம்ம atoms and molecules அப்படின்னு சொல்லுவோம். The particles in matter are extremely small and cannot be seen even with a powerful microscope. What we can see is only group of particles. அந்த group of particles தான் பார்க்க முடியுமே தவிர, ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியாது. குரூப் ஆஃப் பார்ட்டிகல்ஸை பார்க்கலாம் மைக்ரோஸ்கோப்பில், பட் பார்ட்டிகல்ஸ் வந்து பார்க்க முடியாது. ஸோ டூ யூ நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. That a drop of water contains about 10^21 water particles. One dot that you make with your pen has more than 2 lakhs molecules. ஒரு டாட் நீங்கள் வந்து பேப்பரில் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து 2 lakhs molecules இருக்குமா. அதே வந்து வாட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து 10^21 வாட்டர் பார்ட்டிகல்ஸ் இருக்குமா. ஸோ இது வந்து கொஷினை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 10^21 வாட்டர் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் ஹேவ் லாட் ஆஃப் ஸ்பேஸ் இன் பிட்வீன் தம். பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டரில் வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கும் அதில். In different forms of matter the spacing will be different. ஸோ ஒவ்வொன்றும் இப்போ தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஸ்பேஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ கோல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஸ்பேஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எடுத்துக்கிற பொருளை பொறுத்து அது ஸ்பேஸ் வந்து மாறிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் பார்ட்டிக்கிள் வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கும். Stir well. Let us add a spoon full of sugar to a glass of water. So glass of waterல ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக சுகர் எடுத்து கலக்குங்க. Stir well. Sugar disappears completely. Where has it gone? Will the glass of water be now sweet? ஸோ அந்த சுகர் கலக்கணும் இல்லையா, அதெல்லாம் எங்கே போச்சு? இப்போ வந்து தண்ணி வந்து ஸ்வீட்டாக இருக்கும், அந்த கலக்கின சுகர் எங்கே போச்சு? The water particles have space between them and the sugar particles are now occupying the spaces. நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த வாட்டர் பார்ட்டிகல்ஸில் ஸ்பேஸ் இருக்கும், அந்த ஸ்பேஸில் போய் இந்த சுகர் பார்ட்டிகல்ஸ் போய் அந்த ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணிக்கும். Particle of matters attract each other. It is this attraction which keeps the particles together. The attractive force will be different for different form of matters. So particle of matters பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் ஆகிடும், சீக்கிரமாக அட்ராக்ட் ஆகிடும். அந்த அட்ராக்ஷனால் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து டூகெதராக வச்சுருக்கும். அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று வெவ்வேறு டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் மேட்டர்ஸ்க்கு வந்து மாறி மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So grouping of matters on the basis of physical states. You already know that the grouping is all about matter can be grouped into solid, liquid and gases based on the above characteristics. They are called the physical states of matter. So solid, liquid, gas எல்லாம் பேஸ் பண்ணி வரது physical states of matter அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மேட்டர் அரௌண்டஸ்ன்னு சொல்லி சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. 1 பார்த்திங்கன்னா எல்பிஜி, 2 அயன், 3 wood, 4 ஆயில், 5 வாட்டர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ட்ரை டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. திங்ஸ் தட் ஃப்ளோட், திங்ஸ் தட் சிங்க். ஸோ நமக்கே நார்மலாக தெரியும் எதெல்லாம் ஃப்ளோட் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு ஃபெதரை வச்சிங்கன்னா அது ஃப்ளோட் ஆகும், ஒரு பேப்பர் கப்பை வச்சிங்கன்னா ஃப்ளோட் ஆகும், ஒரு கோம்பு, பிளாஸ்டிக் கோம்பு வச்சு பாருங்கள், சீப்பை வச்சு பாருங்கள், அதுவும் பார்த்திங்கன்னா ஃப்ளோட் ஆகும். எதெல்லாம் சிங்க் ஆகும்? ஒரு புக்கை போடுறீங்க, இல்லை ஒரு கல் போடுறீங்க, ஒரு ஸ்பூனெல்லாம் போடுறீங்கன்னா ஸோ அது வந்து மூழ்கிடும், சிங்க் ஆகிடும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Let us place a book on the table. Let it not be disturbed. Observe for 5 minutes. Now take a glass of water and add just a drop of ink carefully at the center. Do not shake or stir. Now light an incense stick and keep in one corner of the room. Let us answer the following questions. ஸோ இப்போல்லாம் மேலே படிச்சோம்ல, ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். அந்த புக்கு வந்து மூவ் ஆச்சா, ஒரு இடத்துல இருக்க அந்த புக்கு மூவ் ஆச்சா, மூவ் ஆகலை. அந்த இங்க் பார்ட்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஸ்ப்ரெட் ஆச்சா, எவ்வளோ நேரம் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்றத பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இன்சென்ஸ் ஸ்டிக் வச்சிங்களா, ஊதுபத்தி, இன்சென்ஸ் ஸ்டிக்னா ஊதுபத்தி வச்சிங்க இல்லையா, ஸோ அது வந்து அந்த ரூம் ஃபுல்லாக பரவிச்சா அப்படின்னு பாருங்கள். How fast did you get the smell? How did you smell reach you? ஸோ அந்த ஸ்மெல் வந்து எவ்வளோ வேகமாக வந்துச்சு,
எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆச்சு. We may conclude that the particles of gas and liquids can move and that among gases more easily. ஸோ இதுலேருந்து நம்மளால் என்ன தெரிஞ்சுக்க முடியுது, புக்கு பார்த்திங்கன்னா சாலிடு, ஸோ அதுவால் மூவ் ஆக முடியாது, ஒரு இடத்துல வச்சுட்டு அது மூவ் ஆக முடியாது. அதே லிக்விடில் வந்து எதாவது போட்டோம்னா ஸோ உடனே பார்த்திங்கன்னா வந்து அந்த ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துக்கோங்க, அதில் வந்து இங்கு போட்டு பாருங்கள், ஸோ உடனே வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டைம் எடுத்துக்கிறது ரொம்ப சீக்கிரமாக தான் டைம் எடுத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு. ஸோ இதுலேருந்து என்னால் கன்க்ளூட் பண்ண முடியுது, கேஸ் அண்ட் லிக்விட் பார்த்திங்கன்னா வேகமாக மூவ் பண்ண முடியும். அதில் கேஸ் பார்த்திங்கன்னா இன்னும் வேகமாக மூவ் ஆகும் லிக்விடை கம்பேர் பண்ணும்போது. வி கால் திஸ் மூவ்மெண்ட் அஸ் டிஃப்யூஷன். இந்த மூவ்மெண்ட்டை தான் நம்ம டிஃப்யூஷன் சொல்கிறோம். Diffusion is the tendency of particle to spread out in order to occupy the available space. ஸோ டிஃப்யூஷன் என்னது, அந்த டெண்டன்சி ஆஃப் பார்ட்டிகல்ஸ், அந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்பேஸை போய் இதை ஆக்குப்பை பண்ணிக்கும். ஸோ பார்ட்டிகல்ஸ் இன் சாலிட், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பார்ட்டிகல்ஸ் இன் சாலிட் பார்த்திங்கன்னா, இன் சாலிட் த பார்ட்டிகல்ஸ் ஆர் டைட்லி பேக்ட் வித் வெரி லிட்டில் ஸ்பேஸ் பிட்வீன் தம். எக்ஸாம்பிள் ஸ்டோன். ஸோ ரொம்ப சாலிட் பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக இருக்கும். ஸோ அதில் ரொம்ப லிட்டில் ஸ்பேஸ் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஸ்டோனு. ஸோ பார்ட்டிகல்ஸ் இன் லிக்விட் பார்த்திங்கன்னா, இன் லிக்விட் ஆர் அரேஞ்ச்ட் இன் ரேண்டம் ஆர் irregular way and the space between the particles is greater than solids. எக்ஸாம்பிள் வாட்டர். ஸோ நீங்கள் இமேஜை பார்த்தாலே போதும். ஸோ ரேண்டமாக இருக்கும், இர்ரெகுலர் வேல இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஸ்பேஸ் வந்து ஈஸியாக ஆக்குப்பை பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து சாலிடை கம்பேர் பண்ணும்போது வாட்டருக்கு வந்து அதிகமாகவே இருக்கும், அதாவது லிக்விடுக்கு வந்து அதிகமாகவே இருக்கும். த பார்ட்டிகல்ஸ் இந்த கேஸ் ஆர் அரேஞ்ச்டு ஃபார் அப்பார்ட், தே மூவ் ஃப்ரீலி. ரொம்ப ஃபார் அப்பார்ட்டில் இருக்கும், கிட்ட அந்த ரேண்டமாக இர்ரெகுலர்லாம் இருக்காது, ரொம்ப ஃபாராக இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஏர். ஃபேக்ட் ஃபைலும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. லிக்விட் ஆட்டம்ஸ் ஆர் பேக்ட் மோர் லூஸ்லி விச் அலவுஸ் திங்ஸ் டு பி ஏபிள் டு பாஸ் த்ரூ இட். லிக்விட் இஸ் affected by gravity more than anything. Liquids are always moving due to gravity around it. Gas atoms are spread out so far you can walk through it without any restriction. Gas is not affected by gravity. The gas atoms never stop moving and it never stays in place. பார்த்திங்கன்னா வந்து கிராவிட்டியால் கேஸ் வந்து அஃபெக்ட் ஆகாது. அதே லிக்விட் பார்த்திங்கன்னா வந்து இஸ் எஃபெக்டட் பை கிராவிட்டி மோர் தென் எனிதிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ லிக்விட் பார்த்திங்கன்னா லூஸாக பேக்ட் ஆகிருக்கும். கேஸ் பார்த்திங்கன்னா வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும், ஒரு இடத்துல வந்து நிற்காது, போயிட்டே இருக்கும். லிக்விட் பார்த்திங்கன்னா வந்து ஆல்வேஸ் மூவிங் டியூ டு கிராவிட்டி அரவுண்ட் இட், கிராவிட்டியை பொறுத்து மூவிங் அரவுண்டாகவே இருக்கும். Movement of particles is restricted in solids and they do not diffuse like liquids or gases. ஸோ மூமெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இங்கே ரொம்ப டைட்லி பேக்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து அந்த டிஃப்யூஷன் வந்து லிக்விட்ஸ்லேயும் கேஸஸ்லேயும் இருக்க மாதிரி டிஃப்யூஷன் வந்து அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. இன் ஃப்ளூயிட்ஸ் த பார்ட்டிகல்ஸ் ஆர் அண்டர் மோஷன் அண்ட் ஹென்ஸ் கேன் புஷ் இங்க் ஆர் சம் ஸ்மோக் பார்ட்டிகல்ஸ் ஹியர் அண்ட் தேர். ஸோ ஃப்ளூயிட்ஸில் பார்த்திங்கன்னா பார்ட்டிகல்ஸ் வந்து மோஷனில் இருக்கும். ஸோ இங்கேயும் புஷ் பண்ண முடியும், இங்க் ஸ்மோக் அதெல்லாம் வந்து புஷ் பண்ண முடியும். ஸோ திங்க் டு லேர்ன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. சாலிட் லிக்விட் டு கேஸ். லிக்விஃபிகேஷன் ஆஃப் கேஸஸ் இஸ் த ப்ராசஸ் பை விச் சப்ஸ்டன்ஸ் இன் தர் கேஷியஸ் ஸ்டேட்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு லிக்விட் ஸ்டேட். லிக்விஃபிகேஷன் ஆஃப் கேஸஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேஸ் ஸ்டேட்டை வந்து லிக்விட் ஸ்டேட்டாக கன்வெர்ட் பண்ணுறது, அந்த ப்ராசஸ் பேர் தான் லிக்விஃபிகேஷன் ஆஃப் கேஸஸ்ன்னு அர்த்தம். when pressure on a gas is increased it molecules comes close together. ஸோ அந்த ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா மாலிகுல்ஸ் வந்து கிட்ட வர ஆரம்பிச்சிடும். and its temperature is reduced which removes enough energy to make it change from the gaseous to the liquid state. ஸோ அடுத்து கம்ப்ரெசபிள் as compared to liquids and solidsன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இந்த எக்ஸாம்பிள் வந்து சொல்லிடுறேன். ஒரு சிரஞ்ச் நாசல் மாதிரி எடுத்துக்கோங்க, அதில் வந்து சாக் பவுடர் போட்டுக்கோங்க ஒன்றில், இன்னொன்றில் வந்து லிக்விட் போட்டுக்கோங்க, இன்னொன்றில் வந்து வெறும் ஏர் தான் இருக்கும். ஸோ ஏர் தான் இருக்கணும் அதில். ஸோ வெறும் ஏர் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சாக் பவுடர் வந்து அழுத்துங்க. ஸோ கம்ப்ரெஸ்ஸே ஆகாது, ஏன்னா அது வந்து சாலிடு, கம்ப்ரெஸ் பண்ண முடியாது, அழுத்தவே முடியாது, கஷ்டமாக இருக்கும். லிக்விட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அழுத்துறதுக்கு. கேஸ் பார்த்திங்கன்னா ஈஸியாக மூவ் ஆகிடும், அந்த ஏர் இருக்கனால ஈஸியாக மூவ் ஆகிடும். ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த இதுலேருந்தே நம்மளால் என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னா, யூ வுட் ஹாவ் அப்சர்வ் தட் த plunger moved freely when the air was present, and in the case of water and chalk powder it was difficult to pressure, and the piston hardly moved. We conclude that the gas are highly compressible as compared to liquids and solids. ஸோ கம்பேர்ட் டு லிக்விட்ஸ் அண்ட் சாலிட்ஸ் பார்த்தீங்கன்னா கேஸஸ் வந்து ஈஸியாக வந்து கம்ப்ரெஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டு சம் அப், ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ இல்லை சாலிட் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா டெஃபினட் ஷேப் அண்ட் வால்யூம். ஸோ அதுக்கு வந்து டெஃபினட் ஷேப்பும் வால்யூமும் இருக்கும். லிக்விட் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா நோ டெஃபினட் ஷேப், லிக்விட்ஸ் அட்டைன் த ஷேப் ஆஃப் த வெசல் இன் விச் தே ஆர் கெப்ட். ஸோ நம்ம வந்து ஒரு சிலிண்டரில் போட்டோம்னா சிலிண்டரிக்கல் ஷேப்பில் வாட்டர் மாறிடும், ஒரு ரெக்டாங்கிளில் போட்டோம்னா ரெக்டாங்குலர் ஷேப்புக்கு மாறிடும். ஸோ அதான் லிக்விட் ஸ்டேட். கேசியஸ் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா கேஸஸ் ஹேவ் நெய்தர் டெஃபினட் ஷேப் நார் அ டெஃபினட் வால்யூம். டெஃபினட் ஷேப்பும் கிடையாது, டெஃபினட் வால்யூமும் கிடையாது. ஸோ அது வால்யூம் வந்து கண்டுபிடிக்க முடியாது. இன்கம்ப்ரெசபிள் சாலிட் ஸ்டேட் பார்த்திங்கன்னா வந்து கம்ப்ரெஸ் பண்ண முடியாது, அதை அமுக்க முடியாது. லிக்விட் ஸ்டேட் பார்த்திங்கன்னா கம்ப்ரெசபிள் டு ஸ்மால் எக்ஸ்டென்ட். ஸோ கொஞ்சமாக கம்ப்ரெஸ் பண்ணலாம். கேஸஸ் ஸ்டேட் பார்த்திங்கன்னா ஹைலி கம்ப்ரெசபிள். ஸோ ஹைலி கம்ப்ரெசபிள்னால நம்ம ஒரு சிலிண்டருக்குள்ளே அதை அடைச்சி வைக்க முடியுது. தேர் இஸ் லிட்டில் ஸ்பேஸ் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் சாலிட். லிக்விட் ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா திஸ் பார்ட்டிகல்ஸ் ஹேவ் அ கிரேட்டர் ஸ்பேஸ் பிட்வீன் தம். கேஷியஸ் ஸ்டேட்ஸில் த ஸ்பேஸ் பிட்வீன் த கேஸ் பார்ட்டிகல்ஸ் இஸ் த கிரேட்டஸ்ட். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்ததான் திஸ் பார்ட்டிகல்ஸ் அட்டாக் த ஈச் அதர் வெரி ஸ்ட்ராங்லி. இந்த சாலிட் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் ஆகிடும். லிக்விட் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா the force of attraction between liquid particles is less than the solid particles. The force of attraction is least because gaseous between gaseous particles. So force of attraction பார்த்தீங்கன்னா சாலிடில் ஹையாக இருக்குது, லிக்விட் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்குது, கேஷியஸ் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப லீஸ்ட்டாக இருக்குது. பார்ட்டிகல்ஸ் ஆஃப் சாலிட் cannot மூவ் ஃப்ரீலி. சாலிட் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா லிக்விட் ஸ்டேட்டில் திஸ் பார்ட்டிகல்ஸ் மூவ் ஃப்ரீலி. கேஷியஸ் பார்ட்டிகல்ஸ் ஆர் இன் கண்டினியூஸ் ரேண்டம் மோஷன் கேஷியஸ் ஸ்டேட்டில். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது பார்த்துக்கோங்க. ஸோ மேட்ரு பார்த்தீங்கன்னா பியூர் சப்ஸ்டன்ஸ், மிக்சர். பியூர் சப்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எலமெண்ட், காம்பவுண்ட். மிக்சர் பார்த்தீங்கன்னா ஹோமோஜீனியஸ் மிக்சர், ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். ஸோ பியூர் சப்ஸ்டன்ஸ் அண்ட் மிக்சர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. பியூர் சப்ஸ்டன்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன் கைண்ட் ஆஃப் பார்ட்டிகல். பியூர் சப்ஸ்டன்ஸ்னால் ஒன் கைண்ட் ஆஃப் பார்ட்டிக்கலில் தான் ஆயிருக்கும். பியூர் சப்ஸ்டன்ஸ் மேபி எலமெண்ட்ஸ் காம்பவுண்ட்ஸாக இருக்கும், எலமெண்ட்ஸாக இருக்கும், இல்லை வந்து காம்பவுண்ட்ஸாக இருக்கும். An atom is the smallest particle that element is made up of same kind of atom. So atom பார்த்தீங்கன்னா வந்து smallest particle தான், ஆனால் வந்து same kind of elementல smallest particle of element same kind of atomல தான் இருக்கும். Molecules is combination of two or more atoms. So அது பார்த்தீங்கன்னா ஒரே same kind of atomல இருக்கும். Moleculesல பார்த்தீங்கன்னா two or more atoms இருக்கும். Compound in the substance formed by chemical combination two or more element. ஸோ காம்பவுண்ட் பார்த்திங்கன்னா வந்து காம்பினேஷன் ஆஃப் டூ ஆர் மோர் எலமெண்ட். ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ மாலிகுல்னால் டூ ஆர் மோர் ஆட்டம் காம்பினேஷன். காம்பவுண்ட்னா பார்த்திங்கன்னா கெமிக்கல் காம்பினேஷன் ஆஃப் டூ ஆர் மோர் எலமெண்ட். ஸோ இஸ் மேட்டர் அரவுண்ட் அஸ் பியூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செப்ரேஷன் ஆஃப் சாலிட் லிக்விட் மிக்சர் எப்படிலாம் பண்ணலான்னா, ஸோ இந்த க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க இல்லையா, churning, sedimentation, decantation, filtration. Why do we separate mixtures? To remove harmful impurities, to extract a compound from other components, to obtain a component in highly pure form. So separation of solid எப்படிலாம் பண்ணுவாங்கன்னா hand picking, sieving, winnowing, threshing, magnetic separation. ஸோ நம்ம இதெல்லாம் டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்க்கணுன்னா நீங்கள் இந்த இமேஜ் வந்து பார்த்துட்டு போகலாம். ஸோ செப்ரேஷன் ஆஃப் சாலிட் லிக்விட் மிக்சர் என்ன, செப்ரேஷன் ஆஃப் சாலிட்ஸ் என்னன்னு டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. So purity of gold is expressed in terms of carat. 24 carat gold is considered to be gold its purest form. So separation of mixture னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க. A mixture is a impure substance and contains more than one kind of particle. ஸோ more than one kind of particle இருந்துச்சுன்னா அதுதான் மிக்சர். இந்த மிக்சர் the components are mixed in any proportion. ஸோ எந்த ப்ரொபோர்ஷனால் 1:2, 2:3 என்ன ப்ரொபோர்ஷன் வேணால் இருக்கலாம். When elements chemically combine, they form compounds, whereas mixture can be physical combination of two or more elements. Example, 22 carat gold which is composed of gold and copper, gold and cadmium. Two or more compounds பார்த்தீங்கன்னா example, aerated drink which is composed of carbon dioxide, water, sweetening and coloring agents. And element and compound பார்த்தீங்கன்னா example, tincture of iodine which is composed of iodine in alcohol.
ஸோ 2 or more எலமெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க, 2 or more காம்பவுண்ட்ஸ், அதே மாதிரி an element and compound பார்த்துக்கோங்க. ஸோ செப்ரேஷன் ஆஃப் மிக்சர். ஸோ செப்ரேஷன் ஆஃப் மிக்சர் வந்து எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே வந்து டீட்டெயிலாக போயிடுவோம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க, large sized particle of tea leaves will be retained by the strainer while the clear liquid will pass through. This is called filtration. ஸோ நம்ம டீ வந்து போடும்போது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா அந்த டீ லீவ்ஸ்லாம் மேலே ஸ்ட்ரெயின் ஆகிடும். ஸோ லிக்விட் மட்டும் அதில் பாஸ் ஆகிடும். ஸோ இது பேர் தான் filtration. Will you discard the tea leaves after the straining? Can you suggest a good way to using them? A sieve is similar to strainer. Sieving is used when we have to separate solid particles of different sizes. ஸோ டிஃப்ரெண்ட் சைஸஸை வந்து சாலிட் பார்ட்டிகல்ஸ்லேயே வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ் வந்து பிரிக்கும் போது நம்ம வந்து சீவிங் வந்து யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பிராண்ட் ஃப்ரம் ஃப்ளோர், சாண்ட் ஃப்ரம் கிரேவல் எக்ஸெட்ரா, இதெல்லாம் வந்து சீவிங்கில் வந்து பண்ணுவோம். ஸோ மிக்சர்னால் பார்த்திங்கன்னா எல்லாம் சேர்ந்துருக்கும். அங்கே பாருங்கள் ப்ளூ கலர், க்ரீன் கலர், ஆரஞ்ச், பிங்க் இதெல்லாம் இருக்குது. செப்பரேட்டட்னா என்ன தனித்தனியாக பிரிக்கிறோம். ஸோ அதுக்கெலாம் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம். என்ன யூஸ் பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரேஷன் பார்த்தோம், நெக்ஸ்ட்டு சீவிங் பார்த்தோம். செப்பரேட் சாலிட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைஸஸில் இருக்க சாலிட் பார்ட்டிகல்ஸை பிரிக்கிறதுக்கு சீவிங் யூஸ் பண்ணுவோம். அந்த ஃப்ளோரில் இருக்க பிரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஸோ கிரேவலில் இருக்க சாண்டை ரிமூவ் பண்ணுறதுக்குலாம் இது வந்து சீவிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. Wire mesh as a strainer sieve is used to separate gravel from sand at a construction site. ஸோ நம்ம வந்து இங்கே பார்த்தோம் இல்லையா, sand from gravel. ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரெயினர் ஸ்டீவாக எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம வீடு கட்டும் போது பார்த்திங்கன்னா ஒரு மெஷ் மாதிரி வச்சுருப்பாங்க ஸ்டீலில். ஸோ அதில் வந்து மண்ணை போட்டுட்டிங்கன்னா நல்லா சாஃப்டான மண்ணெல்லாம் வெளியில் வந்துடும் சீவாகி. அதே மேலே அந்த சங்கு, அந்த கொஞ்சம் வேஸ்டான பார்ட்டிகல்ஸ்லாம் மேலே வந்து அப்படி ஹார்டான பார்ட்டிகல்ஸ்லாம் மேலே வந்து இதாகிடும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா சீவிங். When very fine insoluble solid have to be separated from a liquid as in butter from curd, churning is performed. ஸோ churningனா என்னென்னு பார்த்தீங்கன்னா கடையிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே இந்த இமேஜில் பார்க்குறோம் இல்லையா, ஸோ இதான் வந்து churning. ஸோ அந்த மிக்சர் இஸ் churned vigorously when solid butter will be collected on the side of the vessel. ஸோ நம்ம வந்து ரொம்ப விக்ரஸாக, அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து கடையும் போது பார்த்திங்கன்னா அந்த சாலிட் பட்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த வெசலில் சைடில் வந்து கலெக்ட் ஆகிடும். போத் பட்டர் அண்ட் பட்டர் மில்க் ஆர் obtained from after churning or useful and can be consumed. ஸோ இது இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இன் வாஷிங் மிஷின் திஸ் பிரின்சிபல் இஸ் யூஸ் டு ஸ்கீவ் அவுட் டர்ட் ஃப்ரம் க்ளோத்ஸ் அண்ட் த மெத்தட் இஸ் கால்ட் சென்ட்ரிஃபியூகேஷன். ஸோ சென்ட்ரிஃபியூகேஷனில் தான் நம்ம வந்து மெத்தட் யூஸ் பண்ணுறோம். அந்த கிளாத்தில் வந்து டர்ட்டை வந்து எடுக்கிறதுக்கு வாஷிங் மிஷினில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா த்ரெஷிங் பார்ப்போம். We pluck flowers from plant. When we pluck flowers from plant, we are separating the flower from the stalks. ஸோ ஃப்ளாரை வந்து பறிக்கும் போது அந்த ஸ்டாக்ஸில் வந்து ஃப்ளாரை வந்து ஈஸியாக நம்மளால் ப்ளக் பண்ணிட முடியும். அதே மாதிரி வந்து கிரெயின்ஸ்க்கு வந்து பண்ண முடியுமா? நெல் வந்து பிரித்து எடுக்கிறதுக்கு வந்து பண்ண முடியுமா? ரொம்ப கஷ்டம், ப்ளக் பண்ணிலாம் எடுக்க முடியாது. ஸோ அதுக்கு தான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்கன்னா த்ரெஷிங் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இமேஜில் பார்க்குறோம் இல்லையா, அந்த ஸ்டாக்கெல்லாம் ஒன்றா கலெக்ட் பண்ணி இப்படி போட்டு அடிப்பாங்க. ஸோ நல்லா வேகமாக அடித்தாங்கன்னா ஸோ அந்த நெல்லெல்லாம் பார்த்திங்கன்னா தனியாக வந்துடும். அந்த மீதி அந்த ஸ்டாக் மட்டும் ரிமைனிங்காக இருக்கும். ஸோ அதுதான் த்ரெஷிங். ஸோ அடுத்து வின்னோயிங் பார்ப்போம். ரைஸ், வீட் அண்ட் அதர் ஃபுட் கிரெயின்ஸ் ஆர் கவர்ட் இன் ஹஸ்க் விச் cannot be eaten by us. Husk is very light and gets easily blown away to breeze or wind. ஸோ நம்ம அதாவது நெல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த அரிசிக்கு மேலே ஒரு தவிடு மாதிரி இருக்கும், அதாவது மேலே ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ அதை வந்து நம்மளால் வந்து அப்படியே சாப்பிட முடியாது. அந்த ஹஸ்கை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோன்னா ப்ளோவிங் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த ப்ரீஸ் ஆர் விண்டில் வந்து நம்ம காட்டும் போது பார்த்திங்கன்னா வந்து அந்த ஹஸ்கெல்லாம் வந்து பறந்து போயிடும். ஸோ இங்கே அந்த இமேஜில் பார்க்குறோம் இல்லையா, ஸோ இப்படி வந்து காற்றுல வந்து காட்டுவாங்க. ஸோ அந்த ஹஸ்க்கு பார்த்திங்கன்னா வந்து அந்த விண்டில் பார்த்திங்கன்னா வந்து தனியாக பறந்து போயிடும். அந்த ஹெவியர் சாலிட் மட்டும் பார்த்திங்கன்னா வந்து அந்த இதில் தங்கிடும், அந்த பிளேட்லேயோ இல்லை முரத்துலேயோ பார்த்திங்கன்னா தங்கிடும். Rice husk are the hard protecting covering of grain of rice. In addition to protecting rice during the growing season, husk can be used as building material, fertilizer, insulation material and fuel. ஸோ ஹஸ்கை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பில்டிங்கு மெட்டீரியலு, ஃபெர்டிலைசர், இன்சுலேஷன் மெட்டீரியல், ஃபியூல் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதை. If the rice that we cook has stones in it, we have to pick the stones out. ஹேண்ட் பிக்கிங்னா வந்து கையாலேயே எடுக்கிறது. இப்போ ரைஸில் வந்து ஸ்டோன்ஸ் இருக்குன்னா நீங்கள் கையாலேயே வந்து பொறுக்கி எடுத்து போட்டுருங்க. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா ஹேண்ட் பிக்கிங்.
So magnetic separation. In a mixture containing iron, the magnetic property of iron can be used to separate it from the iron non-magnetic substances. By using magnet, the substances that are attracted to a magnet are called magnetic. Separation solids from using a magnet is called magnetic separation. ஸோ வந்து எதை அயனோ மேக்னெட்டோ வந்து எதோ ஒட்டிகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த நான் மேக்னெட்டிக் மேக்னெட்டை மட்டும் அந்த அயன் பார்ட்டிகல்ஸை மட்டும் தனியாக எடுக்கணும், நான் அயன் பார்ட்டிகல்ஸ் வந்து எடுக்க வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து மேக்னெட்டை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ செப்பரேட்டிங் சாலிட் யூஸிங் மேக்னெட் இஸ் கால்ட் மேக்னெட்டிக் செப்பரேஷன். ஸோ அடுத்து செடிமெண்டேஷன் பார்ப்போம். ஸோ செடிமெண்டேஷன், நீங்கள் வந்து இப்போ வந்து சாப்பாடு செய்ய போகிறீங்க, ரைஸு பல்ஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா அதில் ரொம்ப என்ன தான் இவ்வளோ பண்ணாலும், இந்த த்ரெஷ்ஷிங்கு வின்னோயிங் இதெல்லாம் பண்ணாலும் கடைசியாக பார்த்திங்கன்னா தூசி மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி எடுக்கிறது? நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து அரிசியை போட்டுட்டு தண்ணி ஊற்றி வைப்பீங்க. அப்போ என்னாகும், அந்த ரொம்ப ஃபைன் டஸ்ட்டில் என்னாகும், மேலே வந்து மிதக்கும். ஸோ அந்த மேலே மிதந்துட்ட பிறகு என்ன பண்ணுவீங்க, அந்த மிதக்கிறதுலாம் கொட்டிட்டு ரைஸை வந்து யூஸ் பண்ணுவீங்க. So the lighter impurities float while heavier rice grains sink to the bottom. So அந்த lighter impuritiesலாம் மேலே வந்து மிதக்கும், heavier riceலாம் வந்து கீழே வந்து சிங்க் ஆகிடும். இந்த ப்ராசஸ் பேர் என்னென்னா செடிமெண்டேஷன். அந்த இம்ப்யூரிட்டிஸ் வந்து வெளியே கொட்டிடுறீங்க இல்லையா, அந்த க்ளீன் பண்ணிட்டு அந்த பாட்டமில் அந்த ரைஸ் மட்டும் இருக்கு இல்லையா, ஸோ அது பேர் வந்து டீகான்டேஷன். The water with the impurities is carefully poured away, leaving clean rice at the bottom. This is called decantation. ஸோ ரெண்டுமே எக்ஸாம்பிள் வச்சு செடிமெண்டேஷனும் சொல்லிட்டாங்க, டீகான்டேஷனும் சொல்லிட்டாங்க. ஸோ செப்ரேட்டிங் மட் ஃப்ரம் மட்டி வாட்டர். ஸோ மட்டி வாட்டர் வந்து எப்படி வந்து எடுப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா தண்ணியில் வந்து மண்ணை கலந்துருங்க. ஸோ அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா அப்படியே செடிமெண்ட் ஆகிடும். கீழே வந்து மண் தனியாக இருக்கும், மேலே வந்து நல்ல தண்ணி வந்து மேலே இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து தண்ணியை வந்து ரிமூவ் பண்ணலாம். செப்ரேட்டிங் மட் ஃப்ரம் மட்டி வாட்டர். Mud being heavy will settle down on the bottom of the beaker and will form the sediment. Water will form the top layer and it is called supernatant liquid. அந்த மேலே வந்து தண்ணி இருக்கு இல்லையா, கீழே அந்த சாண்டெல்லாம் கீழே செடிமெண்ட் ஆகிடும், மேலே தண்ணி இருக்கு இல்லையா, ஸோ அது பேர் supernatant liquid. The settling down of heavier component of a mixture when allowed to remain undisturbed for sometimes is called sedimentation. ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா செடிமெண்ட் ஆகாது, கொஞ்ச நேரம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிட்டிங்கன்னா செடிமெண்ட் ஆகிடும். ஸோ decantation, this process is done after sedimentation. The supernatant liquid is slowly poured out from the container without disturbing the sediment. ஸோ அந்த சூப்பர்நானட் லிக்விட் வந்து அந்த கண்டெய்னர் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் ஊற்றிடுறாங்க. The part that has settled down is called sediment. The water that is obtained after decantation is called decantant. The process of removal of water above the sediment is called decantation. But even after decantation, the water is not completely free from fine soil particles. So decantation பண்ண பிறகுமோ ஃபைன் சாயில் பார்ட்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோன்னா ஃபில்ட்ரேஷன் யூஸ் பண்ண போகிறோம். இதை ஃபில்ட்ரேஷன் யூஸ் பண்ணி do you think a strainer or a cloth can filter these very fine particles? ஸோ கிளாத்தோ ஸ்ட்ரெயினரோ வச்சு இந்த ஃபைன் பார்ட்டிகல்ஸ் வந்து எடுக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபில்ட்ரேஷன் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். We will use filter papers to remove the finer impurities. A filter paper has very fine pores much smaller than soil particles. ரொம்ப ஃபைன் போர்ஸ் இருக்கும், சாயில் பார்ட்டிகல்ஸோட கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை ஊற்றும் போது சாயில் பார்ட்டிகல்ஸ்லாம் மேலே தங்கிடும், பியூர் வாட்டர் வந்து கீழே வந்துடும். ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இமேஜின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்சால்யூபிள் ஸ்லாண்ட், கிளியர் வாட்டர், இன்சால்யூபிள் இம்ப்யூரிட்டிஸ் அப்படின்னு. ஸோ ஸ்லோவாக அந்த ஃபில்டர் பேப்பரில் வந்து நீங்கள் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா இங்கே இமேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபில்டர் பேப்பரில் வந்து இந்த ஸ்லோவாக அந்த டீகான்டேஷன் பண்ண பிறகு அந்த வாட்டரை எடுத்து ஊற்றுறாங்க. ஸோ அந்த ரெசிடியூ பார்த்திங்கன்னா இங்கே தங்குது, ஃபில்ட்ரேட் ஆனால் பியூர் வாட்டர் வந்து கீழே வந்துடுது. The method of separating insoluble components, sand, mud, etc. from a mixture using filter paper is called filtration. The liquid which passes through the filter and comes down is called filtrate. And the insoluble components left behind on the filter is called residue. அந்த இங்கே இருக்கு இல்லையா, ஸோ மீதி வந்து இங்கே ஆரஞ்சு கலரில் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து ரெசிடியூ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. More to know, combination of methods are used sometimes for complication separation. ஸோ காம்ப்ளிகேஷன் செப்பரேஷனுக்கு ரொம்ப கஷ்டமான செப்பரேஷனுக்கு வந்து காம்பினேஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. If the mixture of sand and salt in water has been separated, several steps will be involved. Sedimentation, decantation, filtration, evaporation, condensation இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுட் அடல்ட்ரேஷன் சொல்லி சில பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுட் அடல்ட்ஸ்லாம் எப்படிலாம் பண்ணுவாங்க, இங்கே ஒரு do you know அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. In most house people use commercial water filter to remove not only the impurities but also to kill the harmful germs in water using UV rays. RO a process of removing impurities from water to make it potable. ஸோ குடிக்கிற மிக்சரான தண்ணி, ஸோ இம்ப்யூரிட்டிஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆர்ஓ வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஆர்ஓவில் இருக்க யூவி பார்த்திங்கன்னா வந்து ஹார்ம்ஃபுல் ஜெர்ம்ஸையும் வந்து அழிச்சிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து அடல்ட்ரேட்டட் ஃபுட்டை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. டீ லீவ்ஸில் வந்து என்ன அடல்ட்ரேட்டட் பண்ணுறாங்க, ஸோ டீ லீவ்ஸில் பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது வந்து யூஸ் பண்ணுவாங்க. டர்மரிக் பவுடரில் வந்து எல்லோ கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அது வந்து பாய்சனஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம fill in the blanks போவோம். choose the correct answer. Dash is not made up of matter. ஸோ லைட் ரே பார்த்திங்கன்னா வந்து not made up of matter. 200 ml of water is poured into bowl of 400 ml capacity. The volume of water now will be 200 ml தான் இருக்கும். ஸோ 400 ml நீங்கள் 200 ml தான் ஊற்றும் போது 200 ml தான் இருக்கும். Seeds from watermelon can be removed by வாட்டர்மெலனில் இருக்க சீடை வந்து நீங்கள் எப்படி ரிமூவ் பண்ணலாம், ஹேண்ட் பிக்கிங்லேயே வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். Lighter impurities like dust when mixed with rice or pulse can be removed by winnowing. புடைக்கிற அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். Dash off is essential to perform winnowing activity. ஸோ ஏர் வந்து வேணும் winnowing activity வந்து பண்ணுறதுக்கு. Filtration method is effective in separating solid liquid mixture. Solid liquid mixture வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபில்ட்ரேஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணும். ஸோ நம்ம இவ்வளோ தூரம் டீட்டெயிலாக பார்த்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து ஒரே இமேஜில் வந்து இங்கே கொடுத்துட்டாங்க. இஸ் மேட்டர் அரௌண்ட் பியூரில் வந்து ஸோ என்னென்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் கடைசி எக்ஸாமில் வந்து வேகமாக பார்த்துட்டு போகணுன்னா இந்த இமேஜ் வந்து நீங்கள் பார்த்துட்டு போனால் போதும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸு. சாரி, இங்கே ஒரு இது இருக்குது. ஃப்ரம் த ஃபாலோயிங் டேஷ் இஸ் நாட் அ மிக்சர். ஸோ எது வந்து மிக்சர் கிடையாதுன்னு கேட்குறாங்க. காஃபி வித் மில்க் வந்து மிக்சர், லெமன் ஜூஸும் மிக்சர். ஸோ வாட்டர் தான் பார்த்திங்கன்னா மிக்சர் வந்து கிடையாது. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்ப்போம். ஏர் இஸ் நாட் கம்ப்ரெசபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இல்லை, ஏர் வந்து கம்ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா ஃபால்ஸு. லிக்விட் ஹாவ் நாட் ஃபிக்ஸ்டு வால்யூம் பட் ஹாவ் ஃபிக்ஸ்டு ஷேப். இல்லை, ஃபால்ஸு. லிக்விட் ஹாவ் ஃபிக்ஸ்டு வால்யூம் பட் ஹாவ் நோ ஃபிக்ஸ்டு ஷேப். ஃபிக்ஸ்டு ஷேப் வந்து கிடையாது. நம்ம என்ன ஷேப் கொடுக்குறோமோ அதுவாக அது மாறிடும். பார்ட்டிக்கல் இன் சாலிட்ஸ் ஆர் ஃப்ரீ டு மூவ். கிடையாது, ஃபால்ஸு. பார்ட்டிகல்ஸ் இன் சாலிட் ஆர் நாட் ஃப்ரீ டு மூவ். ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியாது. When pulses are washed with water before cooking, the water is separated from them by the process of filtration. So true தான் அதுக்கு. So strainer is kind of sieve which is used to separate liquid from solid. இல்லை, false. strainer is a kind of sieve. எதுக்காக யூஸ் பண்ணாங்க, solid from solid. நம்ம அந்த sieve பார்த்தோம் இல்லையா, கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. solid from solid ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் அந்த sieve வந்து யூஸ் ஆகும். grain and husk can be separated by winnowing. கரெக்ட். air is a pure substance. இல்லை, கிடையாது. ஏரில் வந்து நிறைய மிக்சர் இருக்கும், நைட்ரோஜன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும். ஸோ அது வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ் கிடையாது. பட்டர் ஃப்ரம் கர்ட் இஸ் செப்பரேட்டட் பை செடிமெண்டேஷன். இல்லை, கிடையாது. ப்ரூனிங்கிற மெத்தட், சுர்னிங் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பட்டரை வந்து செப்பரேட் பண்ண முடியும். ஸோ அடுத்த மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ் ஈஸிலி பார்த்திங்கன்னா மட் பாட்டு. பென்ஸ் ரெடிலி பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஒயர். கேன் பி ஸ்ட்ரெச் ஈஸிலி பார்த்திங்கன்னா ரப்பர் பேண்டு. கெட்ஸ் கம்ப்ரஸ்ட் ஈஸிலி வந்து காட்டன் உல்லு. கெட்ஸ் ஹீட்டட் ரெடிலி பார்த்திங்கன்னா மெட்டல் பேன். ஸோ மெட்டல் பேன் வந்து சீக்கிரமாக ஹீட் ஆகிடும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா fill in the blanks. Matter is made up of extremely small particles. In solid, the space between the particles is less than in liquid and gas. Grains can be separated from their stalks by threshing. Chilies are removed from upma by hand picking method. The method employed to separate clay particles from water is filtering. Among the following items, safety pins, pencil and rubber band will get attracted to magnet. Safety pin தான் மேக்னெட்டோட அட்ராக்ட் ஆகிடும். வாட்டர் அப்டைன் ஃப்ரம் த டியூப் வெல் இஸ் யூஸ்வலி பியூர் வாட்டர் தான். டியூப்வெல் வந்து அப்டைன் பண்ணுறது வந்து பியூர் வாட்டராக தான் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் அனாலஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சாலிட் பார்த்திங்கன்னா ரிஜிடாக இருக்கும், கேஸ் பார்த்திங்கன்னா கம்ப்ரெசபிள். ஸோ லார்ஜ் இன்டர் பார்ட்டிக்கல் ஸ்பேஸ் கேஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிட்டில் இன்டர் பார்ட்டிக்கல் ஸ்பேஸ் சாலிட். ஃப்ளூயிடிட்டி ஃபிக்ஸ்டு வால்யூம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து லிக்விட். ஸோ ஃபோர்த்து பார்த்திங்கன்னா ஹஸ்க்கு, கிரெயின்ஸு, வின்னோயிங், சாடஸ்ட்டு, சாக் பீஸு. அடுத்தது என்ன பண்ணால் டீகான்டேஷன் வரும்.
ஸோ ஃபிஃப்த்து முறுக்கு ஃப்ரம் ஹாட் ஆயில் பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரேஷன் ரெசிடியூ காஃபி பவுடர் ரெசிடியூ ஃப்ரம் டிகாக்ஷன். ஸோ முறுக்கு ஃப்ரம் ஹாட் ஆயில் பார்த்திங்கன்னா வந்து ஃபில்ட்ரேஷன். அயன் சல்ஃபர் மிக்சர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அயன் பார்த்திங்கன்னா சல்ஃபர் மிக்சர் மேக்னெட்டிக் செப்பரேஷன் யூஸ் பண்ணலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா அயன் ஃப்ரம் சல்ஃபர் மிக்சரை ரிமூவ் பண்ணுறதுக்கு மேக்னெட்டிக் செப்பரேஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அது கீழே வந்து ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஸோ ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏவோட பார்த்திங்கன்னா பி அண்ட் சி வந்து மேட்ச் பண்ணணும். செப்பரேஷன் ஆஃப் விசிபிள் டிசைரபிள் காம்பனன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் அண்ட் ஸ்டோன். ஸோ எப்படி ஹேண்ட் பிக்கிங். செப்பரேட்டிங் ஆஃப் ஹெவியர் அண்ட் லைட்டர் காம்பனன்ட்ஸ் ஹஸ்க் அண்ட் பேடி எப்படி பண்ணலான்னா ஹெவியர் பார்ட்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே தங்கிடும், லைட்டர் காம்பனன்ட்ஸ் பார்த்திங்கன்னா பறந்துடும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஹஸ்க் அண்ட் பேடி வின்னோயிங். செப்பரேஷன் ஆஃப் இன்சாலிபிள் மெட்டீரியல்ஸ் இன்சாலிபிள் ஆகாமல் சாண்டு வாட்டர் பார்த்திங்கன்னா இன்சாலிபிள் ஆகாது. ஸோ அதை வந்து டீகான்டேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். செப்பரேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் காம்பனன்ட்ஸ் ஃப்ரம் நான் மேக்னெட்டிக் காம்பனன்ட்ஸ். ஸோ அயன் இம்ப்யூரிட்டிஸ். ஸோ மேக்னெட்டிக் செப்பரேஷன் யூஸ் பண்ணலாம். செப்பரேஷன் ஆஃப் சாலிட் ஃப்ரம் லிக்விட். ஸோ வாட்டர் மிக்ஸ்ட் வித் ஷாக் பவுடர் என்ன யூஸ் பண்ணலாம்னா ஃபில்ட்ரேஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே இருக்க மேட்ச் த ஃபாலோயிங்க்கு நான் கரெக்டான ஆன்சரை வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.